வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவிஸ் அண்டு சீரியல்ஸோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங்கான மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூர்யா அபர்ணா பாலமுரளி நடித்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூரரை போற்று திரைப்படம். இந்த திரைப்படத்தோட மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். சூரரை போற்று இந்த படத்தோட ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆனது தான் சொல்லலாம். தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா சூரியோட இன்ட்ரோ சீன், சென்டிமெண்ட் சீன், சாங்ஸு, ஜிவியோட பிஜிஎம் எல்லாமே தாறுமாறாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வாங்க படத்தில் வர மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை இன்னுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம்னு படம் பார்க்கும்போதே தெரியும். வில்லனுடைய கேரக்டர் வலுவானதாக இல்லை. ஏன்னா இந்த படத்தில் ஃபைட் சீன் ஒன்றுமே இல்லை. புத்தியை யூஸ் பண்ணி தான் ஃபைட் நடக்குமே தவிர படத்தில் ஃபைட் சீன் இருக்காது. அகிம்சை வழியாக இந்த படத்தை நகர்த்தியிருப்பாங்க. சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு சின்ன ஏமாற்றம் இருக்கும் இந்த படத்தில் ஃபைட் இல்லாததுனால. மிஸ்டேக் நம்பர் 2, படத்தில் சில காட்சிகளில் சினிமாத்தனம் இருக்கும். அது என்ன சீன்னு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோரி உண்மையான ஸ்டோரியா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இருக்கும்னு சொல்லலாம். மிஸ்டேக் நம்பர் 3, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டு, எமோஷ்னல், மேரேஜ், லவ் சாங்னு படம் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே நகர மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோவாக தான் படம் நகருது. ஆனால் போர் அடிக்க வைக்கல. மிஸ்டேக் நம்பர் 4, இந்த படத்தில் மோகன் பாபு வந்தாலும் அவர் என்ன பர்பஸுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு படத்தோட டீம் மறந்து போயிட்டாங்க போல. 2-3 சீன் தான் வருவார். மிஸ்டேக் நம்பர் 5, குடியரசுத் தலைவரை ஈஸியாக பார்க்கறது மாதிரியும் மற்றும் ஒரு கிராம மக்கள் பணத்தை புரட்டி தர மாதிரியும் 1-2 சீன் லாஜிக் மீறல் இருந்திருந்தாலும் படத்தின் வேகத்தின் முன்பு அத்தனையும் மறைத்து விடுது. மிஸ்டேக் நம்பர் 6, ஹீரோவுடைய தோல்விகளையும் எதிர்கொள்ளும் தடைகளையும் படம் முழுக்க காண்பித்த இயக்குனருக்கு சூர்யாவுடைய வெற்றிகளுக்கு இன்னும் சில காட்சிகள் வைத்திருக்கலாம்னு தோணுது. மிஸ்டேக் நம்பர் 7, சூர்யாவுக்கு அவருடைய நண்பர்களுக்கு இடையேயான நட்புகளும் அவர்களுடைய தியாகங்களும் கூட இன்னும் விரிவாக காமிச்சிருக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 8, இந்த படத்தில் சுயமரியாதை திருமணம், ஆனால் இந்து முறை வழிபடி சீமந்தம் நடக்கும். என்னதான் பயோபிக் சினிமாவாக இருந்தாலும் சில இடங்களில் பக்கா சினிமாத்தனம் எட்டி பார்ப்பது தெரியுது. மிஸ்டேக் நம்பர் 9, ஃபர்ஸ்ட் சீன்ல தாம்பரம் விமான படைதளத்தில் சூர்யா அசால்ட்டாக விமானத்தை தரையிறக்கும் காட்சியும் கூட இதில் போலித்தன்மையினை உணர வைக்கிறது. என்னதான் இந்த படத்துல இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் கூட முகம் சுளிக்க வைக்கல. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு மிஸ்டேக்ஸ் வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.